நைட் டைம் சாப்பாடு மீந்து போனால் அதில் தண்ணி ஊற்றி வச்சு கஞ்சியாக சாப்பிட்றதுக்கு இந்த மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நைட்டு வந்து 10:15 ஆயிடுச்சு. இந்த டைமுக்குள்ளே எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மிச்ச சாப்பாடு இருக்கும் இல்லையா, ஒயிட் ரைஸு, அதை எடுத்துக்குவோம். அதில் ஓரளவு புளி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. வேறு எதுவுமே கலக்கக்கூடாது. வெறும் புளித்தண்ணி மட்டும்தான் நம்ம போட்டு கிண்டி வைக்கிறோம். இப்போ அடுத்த நாள் ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சு அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை கருவேப்பிலை, 1 கப்பு அளவு வெங்காய பொடியாக நறுக்கினது, காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூள், தூளுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மீடியமாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாப்பாடை எடுத்து இதில் போட்டுட்டு கிண்டுங்க. சாப்பாடை வந்து சூடேற அளவுக்கு அடுப்பு ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.